ஆபிரகாம் அழைக்கும் போது, இங்கே இருங்க ஆபிரகாமே, உங்கள் ஊரில் நீ இருக்க வேணாம், உங்கள் அப்பா ஊரில் இருக்க வேணாம், நீ வா, வந்துட்டு உனக்கு அந்த ஊர் தெரியுது பாரு, அந்த ஊரில் உனக்கு ஒரு பெரிய பங்களா வீடு நியமித்து வச்சுருக்கிறேன். அந்த பங்களா வீடு சுற்றி ஒரு 100 ஏக்கர் இருக்குது. அந்த 100 ஏக்கரை நீ என்ன செய்யி, நீ பராமரிச்சுக்க. ஏன்னா உன் சந்ததி அங்கே தான் உருவாக போகுது. அது மாத்திரமில்ல, உனக்கு நான் ஒரு 300 வேலைக்காரங்களை கொடுக்குறேன், ஒரு 300 ஒட்டக்கத்தை தர்றேன், ஒரு 2000 ஆடை தர்றேன், இதை வச்சு நீ அந்த ஊரில் பொழைச்சிக்க அப்படி சொல்லி கூப்பிட்டாரா? எப்படி கூப்பிட்டாரு? போகிற இடம் என்னன்னு தெரியாது. அப்போ நீங்களே நானும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எப்படி வாழ போகிறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம், எப்படி நம்ம எல்லாரும் மக்கள் மத்தியில் நம்ம தலைந்து நடக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அழைச்சிட்டாரு, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி ஆபிரகாமை அழைச்சி நடத்தினாரோ அதே போல் அவருடைய சந்ததியாக உங்களை என்னையும் அவர் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு மெயின் விசுவாசம் பார்த்துக்கொள்ளுங்க.